ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Inspector Harish, come in line, over. அக்கரைப்பேட்டில் ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு, ஸ்பாட்டுக்கு போங்க. கூட்டு போனதே இல்லையா? வாரம் வீட்டுக்கு போயிட்டு தானே இருக்கேன். வாரம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போயிட்டு தானே வந்துட்டு இருக்கேன். இங்கே ஆல்ரெடி ப்ரெஷரில் இருக்கேன். ஃபோன் பண்ணி நீ வேறு தொல்லை பண்ணிட்டு இருக்காத. நிறையா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு. இங்கே பாரு, கொஞ்சம் பேச விடு என்ன. சார் இந்த கொலையும் அந்த முன்னாடி பண்ண அதே பேட்டர்னில் தான் சார் அந்த கோணி பேர் எஸ் சார். சார் சால்வ் பண்ணிடலாம் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சரி சார். சொன்னது எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருப்பேன் சார். ஓகே சார் வரேன்னு சொல்லிட்டா வருவேன், கண்டிப்பா வரும். வை வரேன். மணி என்னையா பண்ணிட்டு இருக்க? யாரையா சார்? நம்ம பையன் தான் சார். இங்கே என்ன பண்ற? குடா போடா. சார் ஏன் சார் டென்ஷன் ஆனீங்க? வர ரொம்ப டென்ஷன் ஆகுங்க சார். இந்த வாரத்தில் இது 6வது மர்டரியா? என்ன பண்ணிட்டு இருக்க? எஸ்பி என்ன கிழிச்சிட்டு இருக்க? சார் கண்டுபிடிச்சிடலாம் சார். கண்டுபிடிச்சிடலாமா? யோ ஒரு க்ளூ கூட கிடைக்கலையா? அப்படியே போனுச்சுன்னா நீ நானும் யூனிஃபார்ம் கட்டிட்டு வீட்டில் உட்கார வேண்டிய. என்னம்மா சாப்பாடு ரெடியா இருக்கா? அதெல்லாம் ரெடியா தான் இருக்கு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. தண்ணி குடுமா. இந்த அவன் ஊர் உலகத்துல என்னென்னமோ பண்றான். ஆனா இந்த ஆளு தானம் தர்மம்னு சொல்லிட்டு சுத்துறான். வீட்டுல அரிசி பருப்பு கூட இல்ல. ஆனா எப்படிதான் திங்க மனசு வருதோ. நேரத்துக்கு ஆக்கி போடுறான்ல. என்ன சொல்லணும், எல்லாம் என் தலை எழுத்து. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கலாம் சனிய. என்ன ஜென்மமோ, காசு பணம் சம்பாதிக்க வக்கில்ல. பேரை மட்டும் சம்பாரிச்சு வச்சிருக்கான். அதை வச்சு என்ன பண்றது? குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல. தானே ராசா தானே மந்திரின்னு எல்லாத்துலயும் முடிவெடுக்கிறது. இதை விட்டு ஒளிஞ்சு போக எனக்கு ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது. கிளம்பிட்டாரு வள்ளலு. இன்னைக்கு எவ்வளவு கொடுத்துட்டு வரப்போதோ. என்னைக்குதான் எனக்கு விடிவு காலம் வருமோ? இருமா, 4 பேருக்கு நல்லது செஞ்சா நமக்கு நல்லதே நடக்கும். கடைக்கு போயிட்டு வரேன். ஏன்பா? கறி எடுக்கலான்னு வந்தேண்ணே. தங்கச்சி வந்திருக்கு, கையில் காசு இல்லை. அதனால என்ன?
காலைல யாராம இருக்கு. அட ஏன்பா காசுல கீசுலன்ட்டீங்க, வாப்பா இந்தாப்பா வச்சுக்கங்க. நன்றிங்க. தங்கச்ச கேட்டேன்னு சரி. சொல்லுங்க. ஏய் ஏய் தான் யாரா கட்டி போட்டது? நான் யாருன்னு தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா வந்து அவுத்து விட்டுருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஏய் எங்கடா இருக்கீங்க? ஏய் நீ தான் என்ன கட்டி போட்டியா? கேட்டுக்கிட்டு இருக்கல என்ன ஹீரோ மாதிரி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க? ஒழுங்கா வந்து அவுத்து விட்டுரு. வா வா. என்ன என்ன லுக்கு? ஒழுங்கா வந்து அவுத்து விட்டுரு. பசங்களாம் தெரிஞ்சா வேற மாதிரி போயிடும். அவுத்துடு சொன்னா கேளு. அவுத்து விட்டுரு. தேவையில்லாத வேலை. அவுத்து விட்டுரு. நிக்காத, அவுத்து விட்டுரு சொல்றேன்ல. ஏ ஏய் என்ன பண்ற? ஏய் யாரா அனுப்புனது? என்ன பொண்ணு தரனாங்களா பொருள் தரனாங்களா? நான் அதோட அதிகமா தரேன். என்னை விட்டுற எதுவும் பரவாயில்ல. வலிக்குது வலிக்குது ப்ளீஸ் வலிக்குது. என்னை விட்டுறியா? வலிக்குதா? அந்த பொண்ணுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். எந்த பொண்ணு தெரியல, தெரியாம பண்ணிட்டேயா? ப்ளீஸியா என்னை விட்டுறியா? சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுறீங்க சார். சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். தெரியாம பண்ணியா? ஆமாம் சார். இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எப்படி சார் அது எல்லா கேஸும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன்? காசு தான் தம்பி எல்லாமே. காசு இருந்தால் போதும், எவன் வேணா என்ன தப்பு வேணா பண்ணலாம். நீ தப்பு பண்ணு, காசை கூட நான் ஒன்று எடுக்கிறேன். வேற லெவல் சார் நீ. ஆனா சரி அந்த டேர்னிங் வருதுல, அந்த டேர்னிங் அந்த turning ஆ அந்த சார்? கிளைண்ட் ஒருத்தர் பார்க்கணும். ஓகே சார். இதோ இங்கே தான். இங்கேயா சார்? சரி தம்பி நீங்கள் பாருங்கள், எந்த பொண்ணு கூட வேணால் ஜாலியாக இருங்க. பேமெண்ட்டை மட்டும் கரெக்டாக போட்டுருங்க, நான் உங்களை Okay, பார்த்துக்கிறேன். sir. பை தம்பி. பாய் சார். பொறுக்கி சார் எனக்கு ஒரு குழந்தைங்க சார், அதுக்காக சின்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். வேணாம் சார். என்னது? குழந்தை இருக்குதா? ஆமாம் சார். உன் குழந்தையும் ஒன்ன மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தாண்டா உன்னை கொல்றேன். வாங்க சார், வழக்கமாக உள்ளதை போட்டுடலாம்ல? வெட்டுக்குத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலண்ணா. இல்லை ஸ்பீடாக வெட்டுறீங்களே அதுக்காக கேட்டேன். அது பழகிருச்சிங்க. இங்கே மட்டும் தான் வெட்டுறீங்களா இல்லை நைட்டு குடோனில் வெட்டுறீங்களாண்ணா? இல்லை காசு கொடுத்தா நைட்டு குடோனில் வந்து வெட்டி தருவீங்களா? அதெல்லாம் இல்லை, இங்கே மட்டும்தான். என்னதான் ஆடு கொளுத்தாலும் கசாப்பு கடைக்கு வந்து தானே ஆகணும். இந்தாங்க சார் உங்கள் கறி. வருண்ணே, வந்து தான் ஆகணும்.
போயா. சார் என்ன சார் எதுவும் பண்ணாமல் விட்டீங்க? யோ விடியா, நியாயமாக பார்த்தா நம்ம பண்ணியிருக்கணும், நம்மளால் எதுவும் பிடுங்க முடியல, அவராவது பண்ணார். அதுவும் இல்லாமல் நம்ம கேஸில் எந்த எவிடன்ஸுமே இல்லை, அதனால் அவன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஓகே சார், ஐஆர் ஆஃபீஸர் கிட்ட என்ன சார் சொல்ல போகிறீங்க? சமாளிச்சுக்கலாம் விடியா, நமக்கா சொல்ல தெரியாது. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பொண்ணுங்க கொஞ்சமாச்சும் சேஃப்டியாக இருக்காங்க. இதெல்லாம் போட்டு பெருசாக எடுத்துக்காத, வண்டி எடு, கறியை சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுப்போம்.